ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருநெல்வேலி ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி சீலா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊர் சைடில் ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை ட்ரையான கடாயில் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மசாலா கடையில் வாங்கின குழம்பு மிளகாய் தூள். இது வீட்டில் அரைச்சதாக இருந்தால் நம்ம வறுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி அது எல்லாமே வறுத்து தான் எடுத்து வச்சுருப்போம். நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது எப்படின்னு தெரியாது, அதனால் நான் வறுத்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த இதை கரைச்சி நான் இதில் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். ஊர் சைடில் ரொம்பவே ஈஸியாக வைப்பாங்க, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி கையை வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்ததுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இல்லைன்னா அப்படியே சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 3 பீஸ் போல் தேங்காவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா சுண்டி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். ஊர் சைட்லலாம் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மீன் குழம்பு செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி தான் குழம்பு செய்வாங்க. இப்போது இங்கே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சீலா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் கழுவும் போது என்ன தான் நம்ம கடையிலேருந்து க்ளீன் பண்ணி வாங்கினாலும் நம்ம வீட்டில் வச்சு கழுவும் போது அதை கொஞ்சம் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் மீனில் வராது. இப்போது எல்லா மீன் துண்டுகளையும் ஒவ்வொன்றா நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடலாம். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் கொதிக்க விடலாம். மீன் உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம், மீன் உடையாது. இங்கே நான் ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கும் போது தான் அந்த பச்சை மிளகாவோட வாசனை குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் திறந்து வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயே ஊற்றலை, ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி அந்த மசாலாலாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த டைம் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூட பொடியாக நறுக்குன கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, இதை கொஞ்சம் பொன்னிறமாக பொரிய விட்டு இங்கே கொதிச்சிட்ருக்கிற அந்த குழம்புல ஊற்றி அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திருநெல்வேலி ஸ்டைலில் மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. குழம்பு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், ஆனால் அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.